வீடியோ என்ன பற்றி பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பொதுமக்கள் தீவிர வலதுசாரிகளை ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கைலியன் எம்பாப்பே உட்பட சில ஃபுட்பால் பிரபலங்கள் மற்றது எல்லாருமே யார் அப்படின்னு சொல்லி சொன்னா பிற நாட்டு புலம்பெயர்ந்த வந்தாக்கள் புலம்பெயர்ந்த பெற்றோர்களுக்கு பிறந்த பிரான்ஸ்ல இருக்கிற பிரபலங்கள்ல சில பேர் வந்து தீவிரமாக இந்த வலதுசாரிகளை எதிர்த்து சில தேர்தல் முன்னெடுப்பு வேலைகளை செய்து வருகிறார்கள். தங்களோட ஆதரவை வந்து தங்களுக்கு ஆதரவான அரசியல் சக்திகளுக்கு வழிகாட்டுற ஒரு முகமாக தான் இதை வந்து செய்து வருகிறோம். உண்மையில தமிழர்களும் வந்து தமிழர்களையும் குறிப்பிட்ட, அதாவது பிரான்ஸ் தமிழர்களும் குறிப்பிட்ட சில பேர் வந்து இந்த மாதிரியான விடயங்கள்ல தான் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறார்கள். உதாரணமா நாங்கள் பிரான்ஸ்ல இருக்கிற தமிழ் சமூக ஆர்வலர்கள் பலரை வந்து நேரடியாகவே இந்த வலதுசாரிகளுக்கு ஓட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நேரடியாக யாருக்கு போடுங்கன்னு சொல்ல போறேன் இல்லைன்னு சொன்னா அது வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வலதுசாரிகளை வந்து ஒரு விரோதமாக போட்டு செய்கிறார்கள். அது விரோதமாக காட்டிக்கொள்றதுலதான் அநேகமாக எல்லாருமே இருக்கிறார்கள். ஆனால் இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு நான் உதாரணத்தோட சொல்லிக்கொள்றோம். எங்களுக்கு நடந்த உதாரணமே சொல்லிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், இயக்கம் இருந்த காலத்துல 2005 வந்து தேர்தல் வந்து புறக்கணிக்கப்பட்டது. அதாவது வடகிழக்குல வந்த தமிழர்கள் வந்து அந்த தேர்தல் வந்து முழுமையாக புறக்கணித்தார்கள். அது புறக்கணிக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து நேரடியாக புலிகளே சொல்லியிருந்தார்கள். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது இலங்கை தீவுக்குரிய சிங்கள மக்களுக்குரிய தேர்தல், அது சிங்கள அரசாங்கம் தான் செய்கிறது, அது சிங்களர்களே வாக்கு போடட்டும், தமிழர்கள் வந்து தனியே இருந்து கொள்ளட்டும், சிங்களவர்கள் தங்களுக்குரிய அரசாங்கத்தை தாங்களே தேர்வு செய்து கொள்ளட்டும், அதுக்குள்ள நாங்கள் தமிழ் மக்கள் போய் குறுக்கிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. உண்மையில அது ஒரு அதான் இன்று வரைக்குமே மிக சரியான ஒரு முடிவு. இனியும் சரி, எவ்வளவு காலம் போனாலும் சரி, அதைத்தான் தமிழர்கள் செய்து கொள்ளணும். ஏன்னா இப்ப அவைக்கும் எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப இதை அவர்கள் மனதில் வச்சுக் கொள்வது உண்மையில நல்லம். ஆனால் இதை மனதில் வைத்துக் கொண்டார்களாக தமிழர்களிடம் இல்லை. பிறகு 2009 பிறகு புலி இல்லை, அதுக்கு பிறகு தங்கண்டபாடு தேர்தல் அரசியல்வாதிகள் வந்தார்கள். அவைக்கு தங்கண்ட பிழைப்பு தேவை. அவை சொல்லிக்கணும், பேசுவோம், இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றார்கள். 2012 வந்து மைந்த விழுத்தோனும் பொன்சேகா ஆதரியும் கொண்டார்கள். பிரியோசனம் இல்லை. உண்மையா இங்க மைந்த விழுத்தோணும் தமிழோட வேலை இல்லை, அது சிங்களாக்க அந்த பிரச்சனை. நீங்க விழுத்துறீங்களோ வச்சிருக்கீங்களோ அது உங்களோட பிரச்சனைன்னு சொல்லி கழிச்சு விட்டுறோம். ஆனால் இங்க என்ன பண்றா, அந்த உணர்வு ஊட்டி வருவது 2009 களத்தை காட்டி மைந்த விழுத்தோணும், மைந்த எதிரி, உனக்கு மைந்த உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி. உண்மையா எதிரி மைந்த விட பக்கத்துல இருக்கிற உங்களோட எம்பி மேர் வந்து அதை விட எதிரியில இருப்பான். அதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் எதிரி இவன் எதிரின்னு காட்டிக்கொண்டு உங்களை அங்க காட்டிக்கொண்டு இருப்பான். எங்க எதிரி எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. உங்களுக்கு கண்ணு கட்டினதுலாம் உங்க எதிரிகள் எல்லாமே உண்மையான எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா, இன்னொரு எதிரியை காட்டி உங்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கிற விஷயம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை. சரி, நான் விடயத்துக்கு வருவோம். இங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க 2012 பொன்சேகாக்கு போட்டீங்க. ஆனா உண்மையில என்ன நடந்தது? சிங்களவர்கள் எத்தனை பேர் பொன்சேகாக்கு போடாதான் பொன்சேகா வந்து தோல்வி அடைந்தார். அப்ப இங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, தமிழர்கள் வந்து ஒரு மிக சிறிய பங்குதான் இலங்கை தீவில் இருக்கிறார்கள். இவர்கள் வந்து சிங்களர்கள் 2ஆ பிரிஞ்சு ஓட் போடையே வர்ற ஒரு தீர்மானிக்கிற சக்தியை வச்சு அந்த சிறு வாக்கை வச்சு தீர்மானிக்கிற சக்தியை வரைக்க இது நாங்க நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தப்படுது. ஆனா உண்மையில இது ஒரு ராஜதந்திரமும் இல்லை. இது ஒரு வெறும் உண்மையில ஒரு பெரும்பான்மையா இருக்கிறது வந்து உசுப்பி விடுற வேலை. நீங்க வடிவா 2012 நீங்க ஓட் போட்டது வந்து கட்டும் கோபம் இருந்தது சிங்கள இனவாதிகளுக்கு. அதே 2015 திருப்பி மைத்திரியை கொண்டு வரைக்கும் நீங்க இதே பிரச்சனையை தான் செஞ்சிருவீங்க. ஆனால் இந்த முறை மைத்திரி வந்துட்டு, ஆனா மைத்திரி 2012 பொன்சேகா வெல்லாது இன்னும் நல்ல ஏன்னு சொல்லிச்சுன்னா, 2012 வென்றிருந்தா பொன்சேகா, 2015 திருப்பி மைந்த வந்து நல்ல. ஆனா அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி 2015 வந்து மைத்திரி வெல்ற மாதிரி வரைக்க அது வேற மாதிரி தானே ஒரு முடிவை கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 2015 நீங்கள் தோக்கடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை தமிழர்களை பொறுத்தேன்னு சொன்னா, தமிழர்கள் மைத்திரி கொண்டு எதுவும் நடக்கல தமிழர்களுக்கு. ஆனால் நீங்க அந்த மாதிரி தோக்கடிச்சதால சிங்களவனுடைய அந்த சக்தி எழுப்பி, இனவாத சக்தியை மேலும் கூர்தொட்டி எழுப்பி 2020 வந்து கோட்டாவை அமெரிக்கால இருந்து கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல், அதாவது தனி சிங்கள ஓட்டில வெல்ற மாதிரி வைத்த நீங்கள். அதுக்கு முற்று முழுதான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தமிழர்களுடைய இந்த கொஞ்ச பேரை வச்சு கொண்டு விளையாட வலிக்கிட்ட சாணக்கியத்தனமான ராஜதந்திர நகர்வுகள். இதால தமிழருக்கு எந்த நாளுமே பலன் கிடைக்க போறதும் இல்லை. இது ஒரு தர்மமான சரியான ஒரு நேர்மையான முறையும் இல்லை. நாங்கள் எங்கண்ட பங்கை சரியா முறையில் இருக்கிறது மட்டும்தான் எங்கண்ட வேலை. அந்த சின்ன பங்கை வச்சு கொண்டு அடுத்தவனுடைய பலவீனத்துல விளையாடுறது வந்து அவனை வந்து இன்னும் கோபமடைய செய்யறது தான் நடக்கும். அங்க அதுதான் நடந்திருக்கு. 2012 விட
இனவாத ஓட்டு வந்து 2020 கூடத்தான்றது கோட்டபாயக்கு. இனி இன்னும் அது கூடத்தான் போகுது. நாங்க எப்பப்பெல்லாம் தலையிடுறோமோ அப்பெல்லாம் இது நடக்கும். இப்ப பிரான்ஸுக்கு வரும். பிரான்ஸ்லயும் என்ன நடந்தான்னு சொல்லிச்சுன்னா இதுதான் நடந்திருக்கு. இப்ப பிரான்ஸ் எடுத்து பார்த்தாலும் நேரடியா பிரான்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் உங்களை கொஞ்சம் நீங்க மட்டும் இல்லை, இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்லை, புலம்பெயர்ந்த மற்ற இருக்கிற சிறுபான்மை எல்லாருமே வந்து செய்ய போறீங்க, மேக்ரோனுக்கு இடதுசாரிகள் போட போறீங்க. ஆனா இவ எல்லாரும் பிரான்ஸுக்கு நல்லது செய்தவியா இல்லை. இவ செய்யறதாதான் நாட்டு எல்லாமே இன்னும் பிரச்சனையாகி கொண்டு போகுது. அதை நீங்களும் சொல்லிடுவீங்க. ஆனா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அங்க போடுறது வலதுசாரிக்கு போடுவீங்களான்றது இல்லை. ஆனா பிரெஞ்சுக்காரன் என்ன செய்யறான், அவன் சரியா யோசிச்சு பிரெஞ்சுக்காரன் ஓட்டு விகிதம் வந்து வலதுசாரிகள் தான் அதிகரிச்சு கொண்டு போகுது. நீங்க என்னத்தை பார்க்கணும், நீங்க உங்களை தனிப்பட்டதை உங்களையே பார்க்கணும். இல்லை, நீங்க அங்க வேணும்னு தர்மம் தான் கதைப்பீங்க. ஏன்னு சொன்னா அடுத்த ஒன்று நாடு நீங்க அங்க வேணும்னு அப்படித்தான் கதைக்கலாம். ஆனா அது உங்களோட நடிப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் மொழிய உண்மை இல்லை. உண்மையா நீங்க பிரான்ஸ்ல பாசமா இருக்கிறீங்களான்னு கேட்டா இல்லை. இல்ல உண்மையா நீங்க பிரான்ஸ்ல மதிப்பு வைத்திருக்கீங்களா கேட்டா இல்லை. ஏன்னு சொன்னாங்க அப்படி இருக்கல. அவன் தண்ட நாட்டுல மட்டும்தான் மதிப்பு வச்சுக்கலாம். அதான் இயற்கையான இது. அதைத்தான் அவங்க அந்த வலதுசாரிகள் வந்து சொல்லிக் கொள்றாங்க. ஆனா நீங்க என்ன செய்யற மாறி செய்றீங்க. நீங்க என்னது, நீங்க ஒவ்வொரு காலம் மேக்ரோனுக்கோ இல்ல இன்னொரு இடதுசாரிக்கோ ஓட் போடைக்க அந்த புலம்பெயர்ந்தாக்கள் வலதுசாரிகள் இந்த ஓட் வீதம் அதிகரிக்கும். பாருங்க எவ்வளவு அதிகரிச்சு வந்திருக்கு. இப்பதான் அதிகரிச்சு 2015 பிறகுதான் பிரான்ஸ்லயும் அதிகரிக்கும். அது தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டே வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அதிகரிக்க பண்ணதே உங்களோட ராயதந்திரம். நீங்க ராயதந்திரம் நெச்சு கொண்டு வந்தது சரி. இவரால மைக்ரோனும் சரி, மைக்ரோன் இருந்துட்டதுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு பொருத்தமே நடந்தது இல்லை. எல்லாம் கடைசியா வந்து கீழே. ஆனால் கீழே நிக்கிறதால நீங்க கவலைப்படுறீங்களா இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, உங்களை இருப்புக்கு தக்க வைக்கிறதுக்கான திருப்பியும் அங்க போட் போடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையா பிரான்ஸை நேசிக்கிற பிரெஞ்சுக்காரன் அப்படி யோசிக்கிறான் இல்லை. வலதுசாரிக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு தான் அவன் யோசிக்கிறான். ஏன்னு சொன்னா அவனுக்கு தெரியாத இவ்வளவு படிச்சவன் இவ்வளவு நாட்டை ஒரு பிரான்ஸ் அப்படின்ற நாட்டை செதுக்கினது பிரெஞ்சுக்காரன் தான். அவனுக்கு தெரியும் அதுல இருக்கிற பெரும்பான்மை யாருக்கு போட போதோ அதுதான் சரி, அவ்வளவுதான் விதியம். இப்ப நீங்கள் மாறி மாறி ஓட்டை போட்டு அந்த சின்ன தீர்மானிக்கிற சக்தியை வச்சுக்கொண்டு குழப்பிங்கன்னு சொன்னா பிரான்ஸ் அரச இப்படி குழப்பிதான் அவங்களோட கடும் கோபத்தை நீங்க கிளறி அவங்க வந்து உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. இதுதான் நடக்க போறோன்று. நீங்கள் எவ்வளவுக்கு உங்களை கட்டிக்காரத்தனமா புளுத்தித்தனம் நினைச்சு கொள்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களோட தலைமுறை வந்து பிரான்ஸ்ல அனுபவிக்கிறதுடைய வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதை வந்து இந்த பிரான்ஸ்ல இருக்கிற தமிழ் சமூக ஆர்வலர்கள் வந்து புரிந்து கொள்ளுங்க. கொஞ்சம் பிரெஞ்சன் தெரியும், 4 அரசியல் தெரியும். அந்த இலங்கை இந்திய அரசியல் இல்லை, இது பிரான்ஸ். இது ஒரு வித்தியாசம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வாயிலெல்லாம் வந்தபடி அடிச்சு காய்ச்சிட்டு போறது வந்து நாளைக்கு எங்களோட தலைமுறையை வந்து பெட்டியும் ஷாப்பிங் பேக்கோட திருப்பி ஊருக்கு போற மாதிரியோ இல்லை சம்மர் கேம்ப்ல போய் இருக்கிற மாதிரியோ முடிய கூடாது. நாங்க அதுக்கேற்ற வகையில தான் எங்களோட கதையில வந்து தள்ளி கொடுவோம். சொன்னா சமூக ஆர்வலா இருக்கவில்லை 4 பேர்ட்ட கதை வந்து இன்னும் 40 பேர் சென்றடைய போது மிகச்சரியா இருக்கணும். நீங்க பிரான்ஸ் நாட்டுக்கு உண்மையா இருக்கணும். நீங்க பிரான்ஸ்ல இருக்கீங்க, பிரான்ஸ் இருக்கிறதுனா பிரான்ஸ் நாட்டு தான் உண்மையா இருக்கும். அதுக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு உண்மையா இருக்கிற என்ன அடிப்படைன்னு சொல்லிச்சுன்னா பிரெஞ்சுக்காரன் பெரும்பான்மை யாருக்கு சப்போர்ட், நீங்க கண்ண முடியுதுன்னா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் கதை, வேற எதுவுமே இல்லை. நீங்க அதுக்குள்ள இறங்கி பிரெஞ்சுக்காரன் பலவீனத்தை பயன்படுத்தி அவன் 2 பிரிஞ்சு தண்டைக்கு நீங்க அதுக்குள்ள போய் தீர்மானிக்கிற சக்திய மாறினீங்களோ பெரிய சிக்கலாகும். நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு சார்பா கொஞ்சம் பிரெஞ்சுக்காரர் இருக்காங்கன்னு. ஆனா உங்களுக்கு சம்பவம் நடக்கோ அந்த சார்பா இருக்கிற எந்த ஒரு பிரெஞ்சுக்காரனும் வர மாட்டான். நடுநிலை அனுக்கிற எந்த ஒரு பிரெஞ்சுக்காரனும் வர மாட்டான். இது இலங்கையிலையும் நடந்தது உங்களுக்கு ஏற்கனவே, இப்பவும் நடக்குது, இனியும் நடக்கும். இலங்கையில மட்டும் நடந்ததை பிரான்ஸுக்கும் கொண்டு வராம இருக்கிறதுக்குள்ள ஒரு அளவான புத்திசாலித்தனம் இல்லையான்னு சொல்லி சொன்னா அது அது ஏன் முள்ளிவாக்கெல்லாம் தப்பினமண்டு யோசிக்கிற மாதிரி அடுத்த தலைமுறையில கொண்டு வந்து ஒரு சிக்கலான இதுக்குள்ள விட்டுறாதீங்கள். ஆனால் உங்களோட போக்குவரத்து இதுகள் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு திருப்தியா இல்லை. நாங்கள் இவ்வளவு கதைக்கிறோம் உங்களை காப்பாற்றுவோமான்னு கேட்டா சத்தியமா இல்லை. எங்களை பொறுத்த வரைக்குமே பேசாம வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். இது ஒரு யூடியூப் ஓசியில கதைக்கலாம்ன்றபடினால சில அட்வைஸ்களை இல்லை சில விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்றோம், அவ்வளவுதான். ஜோடாம் பதில வந்து எங்களுக்கு காசு தர போற இல்லை. நாங்கள் அவருக்கு நேரடியாவோ இல்லது யாருக்கும் ஆதரவு இல்லை. என்ன நடக்குது, எது சரி என்றதை வந்து எல்லாருக்கும் எது சரியா இருக்கும், எல்லாருக்கும் எது சரி அப்படின்றத நாங்க வந்து பார்த்துக்கொள்றோம். ஏன்னு சொன்னா அதுதான் வந்து தர்மமா இருக்கும். அவனவன் நாடு அவனவனுக்கு. உங்களால் நாடு எடுக்கலான்னு சொல்லிச்சுன்னா நீங்க அகதியாயே இருந்து கொள்ளுங்க, அது உங்களோட பிரச்சனை. எந்த நாட்டிலேயாவது போய் அகதியா இருந்தாலும் உங்களோட பிரச்சனை. ஆனா அதுக்காக நீங்க அடுத்தவன் நாட்டின் இதுக்குள்ள போய் தலையிடுறது, அரசியல தலையிடுறது எல்லாம் வந்து அது ஒரு அடிப்படையே வந்து தர்மம் இல்லாத ஒன்று. அந்த வேலையில வந்து ஒரு நாள் செய்யாதீங்க. இதுக்கு நீங்கள் இலங்கை மாதிரியே ஓட்டை போடாம இருக்கிறது வந்து உண்மையில நல்லவங்க. நிறைய பிரான்ஸ் தமிழர்கள் ஓட் போட போறல, அது வேற.
அப்படி இருக்கிறது உண்மையிலேயே நல்லம் சொன்னா அதுதான் சரி என்று கூட சொல்லலாம். உழைக்க போனீங்க, உழைச்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். நன்றி. உங்களோட கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க.